நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். எரிபொருள் கையிருப்பு தொடர்பில் வெளியான தகவல். விமல் வீரவன்சவை கைது செய்ய நடவடிக்கை, எதிர்கொள்ள தயார் என்று கூக்குரல். கட்டுநாயக்கவில் சிக்கிய 3 வெளிநாட்டவர்கள் வெளியாகிய காரணம். பிள்ளையான் விடுதலை ஹோட்டாவுக்கு தொடர்பு வாக்குமூலத்தால் பரபரப்பு. பால்மாவின் விலையேற்றத்தால் பால் தேநீரின் விலை அதிகரிப்பு. அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலை அதிகரிக்கும் சாத்தியம். மதிப்பிழந்துள்ள பல நாடுகளின் நாணயங்கள், இலங்கை அரசாங்கத்தின் நடவடிக்கையை வெளிப்படுத்திய அமைச்சர். போதைப்பொருள் ஒழிப்பு தொடர்பில் ஜனாதிபதி செயலகத்தில் விசேட கலந்துரையாடல். நிறுத்தப்பட்டிருந்த லோரியுடன் பேருந்து மோதி விபத்து, 28 வயது இளைஞருக்கு நேர்ந்த கதி. தொடர்பான விரிவான செய்திகள். எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் வரை போதுமான எரிபொருள் கையிருப்பு நாட்டில் உள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. நவம்பர் மாதம் வரை தேவைப்படும் எரிபொருளை கொள்வனவு செய்வதற்கான கட்டளைகள் வழங்கப்பட்டுள்ளதாக பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் நிர்வாக பணிப்பாளர் மயூர நெத்திகுமாரகே தெரிவித்துள்ளார். அமெரிக்காவிலிருந்து 90,000 மெட்ரிக் டன் மசகு எண்ணெய் ஏற்றிய ஒரு கப்பல் இந்த மாதம் 28ஆம் தேதி கொழும்புக்கு வரவுள்ளது. மற்றொரு மசகு எண்ணெய் கப்பல் இந்த மாதம் 31ஆம் தேதி நாட்டை வந்தடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது நாட்டில் எரிபொருள் நுகர்வு குறைந்துள்ளதாகவும் பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் நிர்வாக பணிப்பாளர் மயூர நெத்திகுமாரகே மேலும் தெரிவித்துள்ளார். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்சவை கைது செய்வதற்கான வாய்ப்புகள் உள்ளது என தகவல் வெளியாகியுள்ளது. நாடாளுமன்றத்துக்கு அருகில் அமைந்துள்ள போர் நினைவிடத்துக்கு முன்பாக நேற்று முன்தினம் இடம்பெற்ற முருகல் நிலை தொடர்பாக விமல் வீரவன்சவுக்கு எதிராக இன்று காவல்துறையினர் நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சட்டவிரோதமான ஒன்று கூடுதல், கடமைக்கு இடையூறு விளைவித்தல் ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் வீரவன்சவுக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இவ்வாறான பின்னணியில் எந்தவொரு சட்ட நடவடிக்கையையும் எதிர்கொள்ள தயாராக இருப்பதாகவும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். கொழும்புக்கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் இடம்பெற்ற வழக்கு விசாரணைகளின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் குறிப்பிடுகையில், போர் வீரர்களை நினைவு கூறுவதற்கும் அவர்களுக்கு மரியாதை செலுத்துவதற்கும் இடையூறு விளைவிக்கப்பட்டால், அது குறித்து வழக்கு தொடரப்பட்டால் அதனை எதிர்கொள்ள நாங்கள் ஒருபோதும் தயங்க மாட்டோம் என்று ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விக்கு இவ்வாறு பதிலளித்துள்ளார். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் சைபர் குற்ற செயல்களுக்காக கடத்த முயன்ற பெருமளவிலான கைபேசிகள் மற்றும் மின்கலன்களுடன் 3 சீன நாட்டினர் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த கைது நடவடிக்கையானது நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை விமான நிலைய சுங்க அதிகாரிகளினால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கையின் போது 51,40,000 ரூபாய் மதிப்புள்ள 87 கைபேசிகளும் 140 மின்கலன்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களில் 34 வயதுடைய ஒரு பெண்ணும் 35 வயதுடைய 2 ஆண்களும் அடங்குவதுடன் இவர்கள் பசுமை வழித்தடம் வழியாக இப்பொருட்களை சட்டவிரோதமாக கொண்டு செல்ல முயன்ற போதே பிடிபட்டுள்ளனர். சுங்கத்துறை அதிகாரிகள் நடத்திய சோதனையில் மிட்டாய்கள் மற்றும் சாக்லேட்டுகளுக்கு நடுவே ஒரு பையிலும் ஆடைக்கு அடியில் அணியப்பட்டிருந்த பிரத்யேக ஜாக்கெட்டிலும் கைபேசிகள் மறைத்து வைக்கப்பட்டிருந்தமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மேலும் பெண்ணின் காலணிகளின் அடிப்பகுதியிலும் மற்றொரு ஆணின் பயணப்பையிலும் கூடுதல் கைபேசிகள் மறைத்து வைக்கப்பட்டிருந்தன. தற்போது கைது செய்யப்பட்ட 3 சந்தேக நபர்களும் மேலதிக விசாரணைகளுக்காக காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தனை பிணையில் விடுவிக்க முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச ஜனாதிபதியாக ஆட்சியேற்ற பின்னர் விசேட பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றதாக பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் நீதிமன்றம் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகின்றது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெற்றதன் பின்னர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச, முன்னாள் அமைச்சர் பசல் ராஜபக்ச மற்றும் நாமல் ராஜபக்ச ஆகியோர் மட்டக்களப்பு சிறைக்கு சென்று பிள்ளையானை சந்தித்துள்ளதாக பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் கோட்டபாய ராஜபக்ச ஜனாதிபதியாக பதவியேற்றதன் பின்னர் ஒரு வாரத்துக்குள் பிள்ளையானுக்கு பிணை வழங்குவதற்கு ஏற்பாடு செய்வதாக இதன்போது அவர்கள் பிள்ளையானிடம் உறுதியளித்துள்ளனர்.
இந்த தகவல் பிள்ளையானின் முன்னாள் செயலாளர் அசாத் மௌலானா வழங்கிய வாக்குமூலத்தின் அடிப்படையில் கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் இன்று முன்வைக்கப்பட்டுள்ளது. பிரான்சில் வசித்து வரும் அசாத் மௌலானாவிடம் அங்குள்ள இலங்கை தூதரகத்தில் வைத்து விசேட புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் வாக்குமூலம் ஒன்றை பதிவு செய்துள்ளனர். இதன் அடிப்படையிலே குறித்த விவகாரம் தொடர்பான ஆவணங்கள் இன்று நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் ஒரு கோப்பை பால் தேநீரின் விலை ரூபாவினால் அதிகரிக்கப்பட உள்ளதாக அகில இலங்கை சிற்றுண்டிச்சாலை மற்றும் உணவு உரிமையாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. இறக்குமதி செய்யப்படும் பால்மாவின் விலை அதிகரிக்கப்பட்டதை அடுத்து இந்த விலை அதிகரிப்பு தொடர்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்று நள்ளிரவு முதல் அமலுக்கும் வரும் வகையில் குறித்த விலை அதிகரிக்கப்பட்டுள்ளது. இலங்கை ரூபாயின் தொடர்ச்சியான பெறுமதி வீழ்ச்சி காரணமாக வரும் வாரங்களில் பல இறக்குமதி பொருட்களின் விலைகள் உயரக்கூடும் என்று அத்தியாவசிய உணவு இறக்குமதியாளர்கள் சங்கம் எச்சரித்துள்ளது. நாணய மாற்று விகிதங்களில் ஏற்படும் ஏற்ற இறக்கங்கள் அத்தியாவசிய பொருட்களை இறக்குமதி செய்வதற்கான செலவை நேரடியாக பாதிக்கும் என்று அச்சங்கத்தின் செயலாளர் பி. சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார். இறக்குமதி செலவுகள் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் சீனி, பருப்பு மற்றும் அரிசி உள்ளிட்ட பல அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலைகள் வரும் காலத்தில் உயரும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையில் நிலவும் சந்தை நிலவரங்கள், அந்நிய செலாவணி விகித ஏற்ற இறக்கங்களை காரணம் காட்டி பால்மா இறக்குமதியாளர்கள் சங்கம் பால்மாவின் விலையையும் அதிகரித்துள்ளனர். அதன்படி 400 கிராம் பால்மா பேக்கெட்டின் விலை 50 ரூபாவாலும் 1 கிலோகிராம் பால்மா பேக்கெட்டின் விலை 125 ரூபாவினாலும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய டாலர் நெருக்கடியின் காரணமாக இலங்கை ரூபா உட்பட உலகின் பல நாடுகளின் நாணயங்கள் டாலருக்கு எதிராக மதிப்பிழந்துள்ளதாக வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் நிலைமையை கட்டுப்படுத்த தனியார் வாகனங்கள் மீதான இறக்குமதி வரிகளை அதிகரிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் வைத்து கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். டாலர் நெருக்கடியை எதிர்கொள்ள உலகெங்கிலும் உள்ள பல நாடுகள் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குறுகிய காலத்தில் நாட்டின் வாகன சந்தை திறக்கப்பட்டதன் காரணமாக வாகன இறக்குமதிக்காக கிட்டத்தட்ட $2 பில்லியன் செலவிட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார். நிலைமையை கட்டுப்படுத்தும் பொருட்டு தனியார் பயன்பாட்டுக்காக இறக்குமதி செய்யப்படும் வாகனங்கள் மீதான சுங்கவரியை 3 மாத காலத்துக்கு உயர்த்த அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. இருப்பினும் இந்த வரி உயர்வு பொதுமக்களால் பயன்படுத்தப்படும் பொது வாகனங்களுக்கு பொருந்தாது. அதன்படி பேருந்துகள், சரக்குந்துகள், முச்சக்கர வண்டிகள், மோட்டார் சைக்கிள்களுக்கு இந்த வரி உயர்வு செய்யப்படவில்லை. வாகன இறக்குமதியை ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு கட்டுப்படுத்துவதன் மூலமும் எண்ணெய் நுகர்வை குறைப்பதன் மூலமும் நாட்டின் டாலர் கையிருப்பை பாதுகாத்து அதன் மூலம் தற்போதைய நெருக்கடியை வெற்றிகரமாக சமாளிப்பதே இந்த முடிவின் முக்கிய நோக்கம் என சுட்டிக்காட்டி முழுநாடும் ஒன்றாக என்ற தொனிப்பொருளின் கீழ் முன்னெடுக்கப்படும் போதைப்பொருள் ஒழிப்பு தொடர்பான செயலணியின் விசேட கலந்துரையாடல் ஒன்று ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றுள்ளது. ஜனாதிபதி செயலாளர் நந்திகுமார் நாயக்க தலைமையில் நடைபெற்ற குறித்த கலந்துரையாடலின் போது போதைப்பொருள் ஒழிப்பு தொடர்பில் இதுவரை மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளின் முன்னேற்றம் குறித்து ஆராயப்பட்டுள்ளது. அத்துடன் போலீசாரின் சோதனைகளின் போது கைப்பற்றப்படும் போதைப் பொருட்களை உடனடியாக அளிப்பதற்கான சட்ட ஏற்பாடுகள் இன்மை காரணமாக கைப்பற்றப்படும் போதைப் பொருட்களின் ஒரு பகுதி மீண்டும் போதை வியாபாரிகளின் கைகளில் சென்றடையும் சாத்தியம் இருப்பது குறித்து இதன்போது விரிவாக கவனம் செலுத்தப்பட்டது. இதன் அடிப்படையில் கைப்பற்றப்படும் போதைப் பொருட்களை உடனடியாக அளிப்பதற்கான சட்ட திருத்தம் ஒன்றை மிக விரைவில் தயாரித்து அதனை நாடாளுமன்றத்தில் முன்வைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மேலும் போதைப்பொருள் ஒழிப்பு தொடர்பே மேற்கொள்ளப்பட வேண்டிய மேலதிக நடவடிக்கைகள் குறித்தும் இங்கு ஆலோசிக்கப்பட்டுள்ளது. பகவந்தலாவ போலீஸ் நிலையத்தின் முன்பாக நிறுத்தப்பட்டிருந்த லொரியுடன் தனியார் பேருந்து மோதியதில் லொரியில் பயணித்த ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் இன்று இடம்பெற்றுள்ளது. இன்று புதன்கிழமை காலை சுமார் 10 மணியளவில் ஆழ்துளை கிணறுகளை சரி செய்யும் தொழிலாளர்களை ஏற்றிச் சென்ற லொரியொன்று பகவந்தலாவ போலீஸ் நிலையத்தின் முன்பாக நிறுத்தப்பட்டிருந்தது. அப்போது அந்த லொரியில் வந்திருந்த தொழில்நுட்ப வல்லுநர் ஒருவர் லொரியில் இருந்து இறங்கி அதன் அருகே நின்று கொண்டிருந்த போது பகவந்தலாவையில் இருந்து ஹட்டன் நோக்கி செல்ல தயாராக இந்த தனியார் பேருந்து இயக்க நிலையில் சாரதி இல்லாமல் தானாகவே முன்னோக்கி சென்று முன்பாக நிறுத்தப்பட்டிருந்த லொரியின் மீது மோதியுள்ளது. இதன்போது லொரிக்கு அருகே நின்று கொண்டிருந்த தொழில்நுட்ப வல்லுநர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். இவ்வாறு உயிரிழந்தவர் பகவந்தலாவையைச் சேர்ந்த 28 வயது இளைஞர் அடையாளம் காணப்பட்டுள்ளார். சந்தேகத்தின் பேரில் விபத்து ஏற்படுத்திய தனியார் பேருந்தின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது.
இத்துடன் தமிழொலியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.